Hi children, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. யாரோட பாட்டு இது? இன்னைக்கு அவரை பத்தி தான் பார்க்க போறோம். க்ளூஸ் சொல்லாமா? அவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டார். பெரிய ஸ்காலர். அவரை மகாகவின்னு சொல்லுவோம். மகாகவினாலே பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். அவர் எட்டயபுரத்தில் பிறந்தார். டிசம்பர் 11, 1882. சின்னசாமி ஐயர் அவ அப்பா, லக்ஷ்மி அம்மாள் அம்மா. பாரதியாருக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போதே அவ அம்மா இறந்து போயிட்டார். அவருக்கு சின்ன வயசுலேயே தமிழ் ஆர்வம். தமிழ் இலக்கணம், இலக்கியம், கம்பராமாயணம் எல்லாம் படித்தார். இந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவா இல்லையா? 7 வயசுலேயே அவர் கவிதைகள் கம்போஸ் பண்ணார். அவள் அப்பா எட்டயபுரம் ஜமீனில் வேலை பார்த்தா, இவர் அங்கே போவா. அங்கே உள்ள பொயட்ஸ்லாம் இவரை டெஸ்ட் பண்ணால் இவருக்கு சரஸ்வதி கடாட்சம் இருக்குது அப்படின்னு பார்த்து இவருக்கு சரஸ்வதியோட இன்னொரு பேரான பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தா. அப்பா அவருக்கு என்ன வயசு தெரியுமா? ஜஸ்ட் 11 இயர்ஸ். அந்த கால வழக்க பிரகாரம் இவருக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுத்து செல்லம்மாவோட. இவருக்கு ஒரு 15-16 இயர்ஸ் இருக்கும்போது அவள் அப்பாவும் இறந்து போயிட்டார். காசிலேருந்து அத்தை வந்திருந்தா, இவரை கூட்டிகிட்டு போயிட்டு. இப்போல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி. அந்த காலத்தில் கூட்டு குடும்பம். தாத்தா பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, குழந்தைகள் எல்லாரோட அரவணைப்பில் தான் வளரும். இப்போ காலத்தின் கோலம், வேலை நிமித்தமாக எல்லாரும் வெளியூர் போகிற மாதிரி ஆயிடுத்து. ஆனால் ஒரு விசேஷம்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். காசிக்கு போனவர் அங்கே ஹிந்தி, சம்ஸ்கிருதமெல்லாம் கற்றுண்டார். ஆங்கில கவிதைகள்லாம் படிப்பார். ஷெல்லியோட கவிதைகள் ரொம்ப ஆசையாக படிப்பார். எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. அதனால்தானோ என்னமோ இவரோட பாட்டுகளும் ரொம்ப எல்லாருமே சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? காசிலேயும் திருப்பி எட்டயபுரம் வந்தார். சமஸ்தானத்தில் தான் வேலை. ஆனால் போதும் அப்படின்னு மதுரையில் உள்ள சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருந்தார். அதான் விட்டுட்டார். அப்போ நாம் வீவரண்டா பிரிட்டிஷ் ரூல், மக்களுக்கு எழுச்சி ஊட்டுற மாதிரி நிறைய பத்திரிகைகள் வந்திருந்தது. சுதேசமித்திரன், விஜயா, சக்கரவர்த்தினி, இந்தியா, இந்த பத்திரிகைகள்லாம் இவர் ஆசிரியராகவோ உதவி ஆசிரியராகவோ வேலை பண்ணார். அப்போ 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்தது. இந்த பிரிட்டிஷே நம்ம அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தானே நம்மளை ஸ்பிளிட் பண்ணி ஆண்டுட்டு இருந்தா. மக்கள் எல்லாம் கொதிச்சு எழுந்துண்டா. வங்காளத்தில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பாடின வந்தே மாதரம் பாட்டு எல்லாரும் பாடினான். அந்த நம்ம பாரதியார் அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி தன்னோட பத்திரிகையில் எழுதி வெளியிட்டார். எல்லாரும் இங்கே அதை பாடினார். அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் போராட்டம் நடத்தினார். 1905 காசியில் காங்கிரஸ் மாநாடு நடந்தது. இவர் அங்கே போனார். அப்போ அங்கே சிஸ்டர் நிவேதிதாவை மீட் பண்ணார். சிஸ்டர் நிவேதிதானா யாருன்னு வரும்? சுவாமி விவேகானந்தர் இல்லையா? அவரோட பிரதான சிஷ்யை. நம்ம பாரதியார் அவரே தன்னோட மானசீக குருவா நினைச்சார். ஏன்? இவரோட தாட் ப்ராசஸ் அவரை மீட் பண்ணோன்னு மாறித்து. அந்த காலத்தில், வேத காலத்தில் பெண்கள் சிறந்த நிலைமையில இருந்தா. லோபமுத்ரா, கார்கி போல ஸ்காலர்கள் இருந்தா. ஏன் நம்ம சங்கராச்சாரியர் பீரியட்ல கூட சங்கராச்சாரியருக்கும் மண்டன மிஸ்ரருக்கும் தர்க்கம் நடந்தது. அப்ப யாரு தெரியுமா ஜட்ஜு? மண்டன மிஸ்ரோட வைஃப் உபயபாரதி தான். ஆனா காலப்போக்கில் நிலைமை மாறித்து. ஃபாரின் இன்வேடர்ஸ் அவகிட்டேருந்து பெண்களை காப்பாற்றுற மாதிரி ஆடுது. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சுட்டா. அப்புறம் தேவையில்லாத வழக்கங்கள், மூட நம்பிக்கைகளும் வந்து கொடுத்து பெண்களுக்கு கல்விங்கிறது சாதாரண பெண்களுக்கு இல்லைன்னே ஆயிடுது. ஸோ அதெல்லாம் மாறணும். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா, சமுதாய மாற்றம்னா பெண்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும்னு பாரதி பாட்டில் பாடினார். புதுமை பெண் அப்படின்னு பாடினார். அப்புறம் பெண்கள் விடுதலை கும்மின்னு பாடினார். அதில் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமைன்னு எண்ணிருந்தவாலாம் மாஞ்சுட்டாராம். அப்புறம் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோங்கிற விந்தை மனிதர்லாம் தலை கவிழ்ந்தார். பெண்களோட முன்னேற்றம் அப்படின்னு பாடினார். கப்பலோட்டிய தமிழன் யாரு? வாமு சிதம்பரம் பிள்ளை. அவர் சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்தாரே, கப்பலை ஓட்டினார். எவ்வளோ பெரிய விஷயம்! பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருந்தப்ப நம்ம நாட்டில் கப்பலை ஓட்டினார். அதை பற்றி பாரதியார் பத்திரிகையில் ரொம்ப பெருசாக எழுதினார்.
அவருக்கும் வாவுசிக்கும் பாரதியாருக்கும் நட்பு ஏற்பட்டது. 2 பேரும் சேர்ந்து பிரசங்கம் எல்லாம் பண்ணார். பாரதியார் தன்னோட கவிதைகள்னால மக்களுக்கு விடுதலை கனல் ஏற்பட காரணமா இருந்தார். வாவுசிய பிரிட்டிஷார் கைது பண்ணிட்டான். 40 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு தீர்ப்பாச்சு. அவரை ஜெயில செக்கிழுக்க வச்சார் தெரியுமா? அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு பாரதியார் பத்திரிகையில எழுதினார். பாரதியாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டா. பாரதியாரும் இப்படி எழுதிட்டு இருக்காரே, இவரையும் கைது பண்ணிட போறாருன்னு இவரை குடும்பத்தோட பேக் பண்ணி பாண்டிச்சேரி அனுப்பிச்சுட்டா. பாண்டிச்சேரி ஏன்னா அப்ப பாண்டிச்சேரி பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. அங்க ஆங்கிலேயர் கைது பண்ண மாட்டா. பாண்டிச்சேரியிலேருந்து இவர் இந்தியா பத்திரிகைக்கு எழுதிட்டு இருந்தார். ஆனா கொஞ்ச நாள் தான் அதுவும் ஸ்டாப் ஆயிடுது. ஆனா அப்ப ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரி வந்தார். யாரு? பாண்டிச்சேரியில அரவிந்த ஆசிரமம் இருக்கே, அன்னைன்னு சொல்லுவாளே, அவளோட குரு. அவரும் சிறந்த சுதந்திர போராடி. அவரோட பழக்கம் ஏற்பட்ட அப்புறம் பாரதியார் பதஞ்சலி யோக சூத்திரம், பகவத்கீதையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணார், முன்னுரை எழுதினார். பாண்டிச்சேரியில தான் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் எழுதினார். ஆனால் வீட்டு நிலைமை ரொம்ப வறுமை. இவருக்கு 2 குழந்தைங்க. ஒரு தடவை ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. மருந்து வாங்க காசு இல்லை தெரியுமா? பாண்டிச்சேரி வாழ்க்கை போதும் அப்படின்னு மதராஸ் மாகாணம், அப்பத்து தமிழ்நாடு வந்தார். ஆனால் இவர் அந்த கடலூரை தொட்ட உடனே கைதாயிட்டார். பிரிட்டிஷார் இவரை கைது பண்ணிட்டார். ஆனால் அன்னிபெசன்ட் போல பெரியவர்கள்லாம் தலையிட்டு இவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா. இவர் கடையம் போனார், தென்காசி பக்கத்தில் இருக்கு. அப்புறம் அங்கேருந்து மதராஸ் வந்துட்டார். சுதேசமித்திரத்தில் திருப்பி எழுத ஆரம்பித்தார். வேதாந்த விஷயங்கள்லாம் எழுதினார். சென்னையில் இருக்கும்போது அவருக்கு அடிக்கடி பார்த்தசாரதி கோவில் போகிற வழக்கம் இருந்தது. ஒரு நாளைக்கு அப்படி அங்கே போனார். அங்கே உள்ள யானைக்கு சாப்பிட கொடுத்தார். ஆனால் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருந்து இவர் தூக்கி வீசி எறிஞ்சு கொடுத்தது. ஏற்கனவே வறுமையில் உடம்பு அவ்வளோ தெம்பு கிடையாது, ரொம்ப முடியாமல் போயிடுது. உடம்பு தேறி வந்தார். ஆனால் செப்டம்பர் 21, 1921 இறந்து போயிட்டார். அவர் இறந்து போகும்போது அவருக்கு ஜஸ்ட் 39 இயர்ஸ் தெரியுமா? அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அவரோட கவிதைகள் என்னன்னைக்குமே வாழும். அவர் அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். ஆனால் அவர் என்ன பாடியிருக்கார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அந்த பாட்டிலேயே வள்ளுவரை போல், கம்மனை போல், இளங்கோவை போல்னு பாடியிருக்கா இல்லையா? நாமெல்லாம் பாரதியை போலுன்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் விடுதலை வேட்கையை ஏற்படுற மாதிரி நிறையா பாட்டுகள் பாடினான்னு சொன்னேன் இல்லையா? சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ன பாடினார். பாசிட்டிவ் தான். ஜெயபேரிகை கொட்டடா அப்படின்லாம் பாடியிருக்கார். அப்புறம் ஆல்வேஸ் மோட்டிவேட்டிங் சாங்ஸ் தான். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், இப்படிதான் பாடியிருக்கார். அப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு பாடியிருக்கார். நம்ம சனாதன தர்மத்தில் பகவானை எப்படி வேணால் நினச்சிக்கலாம். நம்ம அம்மா அப்பாவோ, ஃப்ரெண்டாவோ, கூட பிறந்தவாளோ. நம்ம பாரதியார் எப்படிலாம் பாடியிருக்கார் தெரியுமா? எல்லா விதத்துலையும் குழந்தையா நினச்சி பாடியிருக்கார். தீராத விளையாட்டு பிள்ளைன்னு இந்த கண்ணனோட குறும்பெல்லாம் பாடியிருக்கார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மான்னு பாடியிருக்கார். அதை தாண்டி இந்த கண்ணன் என்ன தெரியுமா நினைச்சிருக்கார்? ஒரு சேவகனை நினைச்சு பாடியிருக்கார். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பரவே என்னத்தவம் செய்து விட்டேன். ஆஹா, எப்பேற்பட்ட ஆன்மீகவாதி பாருங்களேன். சில்ட்ரன், உங்களுக்கோசம் என்ன தெரியுமா பாடியிருக்கார்? பாப்பா பாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. எஸ் சில்ட்ரன், சாயந்தர வெயில நீங்க விளையாடினீங்கன்னா இந்த விட்டமின் டி தானா சிந்தசைஸ் ஆகும், உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுதந்திர இந்தியால எப்படி இருக்கணும்னு அப்பவே பாடியிருக்கார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். அந்த பாட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார்? நார்த்ல எப்பவுமே வெள்ளம், பெரிய பெரிய நதி இருக்கு இல்லையா, வெள்ளம் வரும். அங்க உள்ள உபரி நீரை
இங்க டிராட் இருக்கிற இடத்துல எல்லாம் பாய்ச்சணும்னு சொல்லியிருக்கார். இப்பதான் நதிநீர் இணைப்பை பத்தி பேசுறோம், ஆனா அப்பவே அதை பத்தி அவர் பாடிட்டார். அவர் ரொம்ப இறக்க குணம் உள்ளவர். ஒரு நாள் கொல்லையில செல்லம்மா அரிசி பொறுக்கின்ற இருந்தா, பக்கத்துல பாரதி எழுதின்ற இருந்தார். உள்ள வேலை இருக்குன்னு அப்படியே அரிசியை வச்சுட்டு உள்ள போனா அப்ப சிட்டுக்குருவிலாம் அரிசி சாப்பிட ஆரம்பிச்சு. இவர் விரட்டலையே, இவர் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடியிருக்காரு. நாம இன்னைக்கு பாரதியார் பத்தி பார்த்தோம். சுதந்திர போராளி, ஆன்மீகவாதி, சமூக சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தினா தன்னோட கவிதைகள்னால. அவர் தன்னோட கவிதைகளை காசாக்கி இருக்க முடியும். தமிழ் ஆசிரியராவது இருந்திருக்கலாம், ஆனா இல்லையே. சுதந்திரத்துக்கோசரம் தன்னோட நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் தான் அவரோட எண்ணம். தன்னை பத்தி அவர் கவலையே படல, தியாகம் பண்ணார். இப்ப சுதந்திர இந்தியால ரொம்ப சௌரியமா இருக்கும். ஆனா அந்த காலத்துல நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும், நம்ம எல்லாரும் ரொம்ப தியாகம் பண்ணா தங்களையே அழிச்சுண்டா தெரியுமா. முகம் தெரிஞ்ச சில பேர், முகம் அறியாதவா பல பேர். அவளுக்கெல்லாம் நம்ம என்ன கைமாறு பண்ண போறோம்? அவளுக்கு நம்ம எப்படி நன்றி கடன் செலுத்த முடியும்? சிறந்த தேசியவாதியாகவும் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் தான் இருக்கணும். நம்ம உலகத்திலே நம்ம நாடை முதன்மையாக்கணும். பாரதியோட கனவு போல் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் நாடு, பாரத நாடுன்னு ஆக்கணும் சில்ட்ரன். அது உங்க கையில தான் இருக்கும். ப்ளீஸ் டூ இட். நவ் இட் இஸ் கொஸ்டின் டைம். பாரதியார் எங்க பிறந்தார்? அவருக்கு என்ன வயசுல பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது யாரால? அவரோட ஆன்மீக குரு யாரு? சில்ட்ரன், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். பாரதியாரோட ஒரு 10-15 பாட் லிஸ்ட் பண்ணுங்க. அதுல ஒரு 4-5 கத்துக்கலாம். அதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? கற்க கசர கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக. இந்த ஓடி விளையாட பாப்பா இருக்கு இல்லையா, அதை நீங்க கத்துண்டு வள்ளுவர் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்குமே. That's all for today. See you in the next episode. Hari Om. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்த பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்த பாயுது காதி